கர்த்தருக்குள் அருமையானவர்களே, my dear believers of God, கர்த்தருடைய வெளியுறந்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். we greet you in the great name of God. எங்கள் இம்மானுவேல் நற்செய்தி சபையின் சார்பாக Through our Emmanuel Church, இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். today we are going to meditate the words of God. இந்த உலகத்தில் பல போராட்டங்கள் உண்டு, And we have so many strugglings in the world, பலவிதமான எதிர்ப்பு சக்திகள் உண்டு. and we have a lot of struggles, இந்த சோதனை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி and we have to think where the temptation comes from, நன்றாக அறிந்து புரிந்து and we have to know that very well. நமக்கு வரக்கூடிய அந்த போராட்டத்தில் And the temptation what we are facing, தப்பிக்கொள்ளும்படியான வழிகளை and there is a way to come rid of that. நம்முடைய புத்தியினாலும் ஞானத்தினாலும் And we can't do it by our own strength and power, அந்த தேவ பலத்தோடு கூட and we can do only with the help of God. இந்த எதிர்த்து வரக்கூடிய The temptation what is against us, இந்த பிசாசினுடைய உலகத்தில் and we are living in the world of devil. நாம் எப்படி நாம் கடந்து போக வேண்டும் என்று Somehow we have to cross that. இந்த பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது What என்று does the Holy Scripture says about that? நாம சிந்திக்க போகிறோம். And today we are going to see that. இந்த சோதனைக்கு உட்பட்ட தேவ ஜனங்கள் The people who are there in this temptation, நெருக்கத்தின் மத்தியில you are there in the lot of இந்த troublings. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கலாம். What does the Holy Scripture says? We are going to see that. அப்போஸ்தலனாகிய பேதுரு The Peter says like this, இயேசுவுக்கு மிகவும் சிநேகிக்கப்பட்ட ஒரு மனிதன். and he was loved by Jesus Christ most. பலவித போராட்டத்தில் அவரும் பின்மாறி போனவர். And in lot of struggles, he also gone away from the God. என்றால் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக But with the word of God, தான் பலப்பட்ட பிறகு he was strengthened, இவ்விதமாக தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். and he is writing like this in the book. அதை குறித்து 1 பேதுருவின் புத்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தில் About that in 1 Peter chapter 5, 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். let us read verses 8 now. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று மகதேடி சுற்றித் திரிகிறான். Be sober minded, be watchful. Your adversary the devil prowls around like a roaring lion, seeking someone to devour. ஆகவே இந்த சிங்கமாகப்பட்டது கெர்ச்சிக்க வருகிறது. And the lion is roaring here. அதனுடைய சத்தத்தை கேட்கும் போது நம்முடைய மனசுக்குள்ளாக தைரியம் இல்லை. And when we hear the sound of the lion, we are just losing all our courage. ஆகவே அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தேவ பலம் நமக்கு அவசியம். So we need the power of God to stand against that. இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் என்ன பலம் என்று சொல்லி பார்க்கலாம். So about this we are going to see in the Holy Scripture what strength is that. இங்க வேத வசனத்தில் வாசிக்கும் போது When we read in the Bible, முதலாவது தெளிந்த புத்தியுள்ளவளா இருங்கள். it says very well we have to be sober minded. விழித்திருங்கள். And we have to be watchful. ஏனெனில் உங்கள் எதிராளியாக உங்கள் பிசாசானவன் அவன் நம்மோடு கூட விதமாக யுத்தத்துக்கு வருகிறான். Because our adversary the devil prowls with us. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய So அவசியம் we இல்லை. don't need to be afraid of that. அவனுக்கு நாம் எப்படி எதிர்த்து கொள்ளலாம்? So how we can stand against him? அதுக்குரிய பலம் நமக்குள்ளாக எப்படி உண்டாகிறது? How can we get the power of that? இதை குறித்து நாம் பார்க்கும்போது And when we see that, ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்கு a woman for her child, அது தன்னுடைய பாலை கொடுத்து and she is feeding her milk. அவளை எப்படியாக பலப்படுத்துகிறாளோ So how the lady strengthens the child, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் like that in our life also. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 1 Peter chapter 2, 3வது வசனத்தில் விதமாக சொல்லப்படுகிறது. verses 3 says like this. பிரியமானவர்களே, கருத்தாக நீங்கள் தேவ சந்நிதியில் தியானித்து பாருங்கள். And my dear believers, we have to meditate this in the presence of God. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். Like newborn infants, long for the pure spiritual milk, that by it may grow into the salvation. ஆகவே புதிதாய் பிறந்த குழந்தைகள் எவ்விதமாக இந்த பாலை உட்கொள்கிறதோ, So how the newborn infants are having the milk, இது மாதிரி தேவ சந்நிதியில் நின்று likewise in the presence of God, நம்ம ஆவிக்குரிய குழந்தைகள் we are the spiritual infants of God, அது வளரும் தன்மையிலேயே and we have to grow. இந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை வைக்க So வேண்டும். we have to long for the pure spiritual milk. இது போல தாய்ப்பாலின் மூலமாக Through the mother milk, இந்த குழந்தையாகப்பட்டது எப்படி பலப்படுகிறதோ, how the baby is strengthening, இந்த ஞானப்பாலின் மூலமாக நமக்குள்ளாக ஒரு தெய்வீக பலம் உண்டாகும். through the pure spiritual milk we have a good power of God. ஆகவே இந்த உலகத்தில் போராடக்கூடிய போராட்டத்தில் So what we struggle in the world, நம் முதிர் வயது வரைக்கும் and when we grow old, அந்த தாய்ப்பாலின் நிமித்தமாக வந்த பலம் and through that milk what we have got the strength, இந்த மாம்சத்தில் நமக்கு இருப்பது போல and it will there in our blood. இந்த புதிதாய் பிறந்த
குழந்தைகளை போல இந்த திருவசனத்தில் நாம் மிகுந்த வாஞ்சையுள்ளவளாய் இருக்க So வேண்டும். like this newborn infants, we have to long for the pure spiritual milk. அப்பொழுது நாம் எதிர்த்து வருகிறதான பிசாசினுடைய போராட்டங்களை நாம் ஜெயிக்க முடியும். So we can win against all the temptation what is given by the devil. ஆகவே நமக்கு பலம் மாத்திரம் போதாது. So when the strength is not important for us நம்முடைய வாழ்க்கையில in our life, மிகுந்த ஞானமும் புத்தியும் வேண்டும். and we need good wisdom and knowledge, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான எண்ணங்கள் வேண்டும். and we need pure thoughts. நமக்கு பலப்பட்ட பிறகு And after strengthening அந்த தெளிந்த புத்தி என்று சொல்லுகிறதான விஷயத்துல with the clear knowledge, ஒரு மனிதனுடைய இருதயம் அவிதமாக பக்குவப்பட வேண்டும். and the heart of the man should be made like that. இப்போ ஒரு மனிதன் பாலை உண்டு தான் பலப்பட்டது போலவே How a man drank milk and how he got strengthened, நம்முடைய யுத்த பயிற்சிக்கு கண்களும் தெளிந்திருக்க வேண்டும். and for the war our eyes should be also clean. இந்த சத்ருவாய் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வரும்போது The evil Satan is just looking how he can spoil the people. இந்த தெளிந்த எண்ணங்கள் தெளிந்த சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். So we should have the clear thoughts and ideas in our mind. ஆகவே நம்மளை கண்களை தெளிவித்திருக்க வேண்டும். So first we should make our eyes clear, இந்த புத்தி விவேகத்தை நாம் கூர்மைப்படுத்தி இருக்க and வேண்டும். we have to make our wisdom sharp. ஆகவே இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் So about that in the Holy Bible, சங்கீதம் 19வது அதிகாரத்தில் Psalms chapter 19, தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். David says about his own experience. இந்த தாவீது என்பவன் ஒரு யுத்த மனுஷன். This David is a man of war, அவன் தேவனுடைய சந்நிதியில் நல்ல புத்தி விவேகத்தோடு கூட காரியங்களை செய்கிறவன். and in the presence of God he does all the things with his own good wisdoms. தான் பலசாலியா இருந்த போதிலும் Even he was a strong man, அது தன்னுடைய சொந்த பலத்தில் அல்ல, and he knows that it's not by his own power, அவைகளை தேவ பலத்தோடு கூட செய்தான். and he just faced everything with the power of God. ஆகவே இந்த சங்கீதக்காரன் 19வது அதிகாரத்தில் So this Psalm says in the chapter 19, 7வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார். verse 7 says like this, நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்க, and please listen to this very clearly, உங்களுடைய சிந்தையில் கொண்டு வந்து பாருங்க. and bring that to your thoughts. எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் You may be a very strong person, யுத்த பயிற்சியில் அவனுடைய கண்கள் தெளிந்திருக்க and வேண்டும். you should have a good sight in the part of war. ஆகவே இந்த பாலை உண்ட பின்னதாக So after having this milk, இந்த பலப்பட்ட பின்னதாக நாம் கவனிக்க வேண்டியது after strengthening, what we have to listen is, 7வது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது. the verse 7 says like this, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியம் உள்ளமும் வேதையை ஞானியமாக்கிறது. the law of the Lord is perfect, reviving the soul. The testimony of the Lord is sure, making wise the simple. ஆகவே இந்த வேதம் அவனை ஞானியாக மாற்றுகிறது. So the word of God makes him wise. அவன் சத்துருக்களுடைய போராட்ட அலைகளிலே ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் அவன் பயன்படுத்தி முடிகிறது. And he is using all his knowledge, wisdom and wise as ஆகவே a part of enemies. இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு அப்படிப்பட்டதான பலத்தை கொடுக்கிறது. So the Holy Bible gives us such a strength. இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு அவசியமானது. And the Holy Bible is very needful for us. அடுத்ததாக 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது Next, when we come to the verses 8, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. the praises of the Lord are right, rejoicing the heart. The commandment of the Lord is pure, enlightening the eyes. ஆகவே இந்த வேத வசனத்தின் மூலமாக Through the word of God, 10வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், what does verses 10 says? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பத்தக்கதும் தேனிலும் தேன் குட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாயிருக்கிறது. More to be desired are they than gold, even much fine gold, sweeter also than honey, and the drippings of honey. ஆகவே பிரியமானவர்களே, So my dear beloveds, இந்த பாலும் தேனும் நாம கலந்து and we have to mix the milk and honey, அன்னதினமும் நாம அதை புசிக்கும் போது and when we eat that daily, இதுல நமக்கு ஒரு தெய்வீக பலம் நமக்கு உருவாகும். through that we get the power of God, இந்த சத்துருக்களை நாம் ஜெயிக்க நம்மால முடியும். and we can overcome all our enemies. ஆகவே பிரியமானவர்களே, So my dear beloveds, எதிர்கால நமக்கு ஒரு பயங்கரமான யுத்தம் உண்டு. in the future we are having a war, நம்ம நடக்க வேண்டியது இருக்கும், and we have to walk. சில நேரங்களில் ஓட வேண்டியது இருக்கும். Sometimes we have to run. அது பொழுது நம்ம வேதத்தில் இவ்விதமாக ஒரு வார்த்தை உண்டு. And in the Bible there is a word like this. அது எரேமியா தீர்க்கதரிசி இவ்விதமாக சொல்லுகிறார். The prophet Jeremiah says like this. 12ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், The book of Jeremiah chapter 12 and verses நீ 5. காலாட்களோடு ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்களானால்
குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? If you have raced with the men on foot and they have wearied you, how will you complete with horse? And if in a safe land you are trusting, what will you do in the thicket of Jordan? ஆகவே இந்த ஞானப்பாலின் மூலமாக பலமும், And through that wisdom milk we get the strength. அந்த தேனை கலந்து புசிக்கும் போது இந்த பாலும் தேனும் சேர்ந்து நமக்கு ஒரு தெய்வீகமான பலம் உண்டாகும். When we mix honey and when the honey and when the milk mixes, we'll get a holy power from the gods. அப்பொழுது எப்பேற்பட்ட கர்ஜிக்கிற சிங்கம் வந்தாலும் So however an enemy comes like a roaring lion, அதை எதிர்க்க நமக்குள்ளாக ஒரு பலம் உண்டாகும். and we'll have the power to stand against that. ஆகவே பிரியமானவர்களே, So my dear beloved, நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்களானால், and if you have raced with the men in the foot, நீ குதிரைகளோடு கூட சேர்ந்து எப்படி ஓடுவாய்? you got beard, and how will you reign with the horses? ஆகவே பிரியமானவர்களே, So my dear beloved, நீ இந்த தேவனுடைய வார்த்தைகளை the words of God, அதை கேட்கும் போதெல்லாம் உட்கொள்ள வேண்டும். when you listen, you have to have that. அது வெறும் பால் மாத்திரமல்ல, It is not only a simple milk. அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது. It is more precious than the honey which drips from the honeycomb. இதை பருகும்போது When we eat that, ஒரு தெய்வீக பலம் உண்டாகும். and we'll get a power of God. இது நிமித்தமாக நம்முடைய புத்தி தெளிந்து வரும். Through that, our knowledge will be very clear. கடந்த நாட்களில் ஒன்றை உங்களுக்கு சிந்திக்க வைத்தோம். Last time we just gave a thought to it. இந்த யோனாத்தனுடைய காலகட்டங்களிலே The period of Jonah, அவனுடைய யுத்த காலம் வந்தது. and when there was a war for him, அந்த யுத்த காலத்தில் அவன் போர் செய்ய போகிறான். and when we went there to war, அந்த விடாய்த்து போன காலகட்டங்களிலே on that suffering times, அவனுடைய வழிகளிலே தென்குட்டை பார்க்கிறான். and he saw a honeycomb there, அந்த தென்குட்டை தன்னுடைய கோலை போட்டு and using a stick, அந்த தேன்கூட்டை எடுத்து அந்த தேனை உண்டதினால் and he took the honeycomb and he just ate the honey, அவனுடைய கண்கள் தெளிந்தது. and his eyes became very அவனுக்கு clear. நன்றாக யுத்தம் செய்ய பலன் உண்டானது. He got a good strength to fight against the war, அந்த யுத்தத்தில் அவன் பெரிய வெற்றியை கண்டது போல், and he just won in the war. பிரியமானவர்களே, So my dear beloved, இந்த தேன்கூட்டு துணுக்குகளை போல so like the kindness of the honey, நம்முடைய புத்தி தெளிந்து வர so our minds will be very clear, இனி வரக்கூடிய யுத்தங்களிலே and the upcoming wars, ஜெயம் எடுக்க நாம் தேவ சந்நிதியில் இது நமக்கு to அவசியமானது. get victory, it is very necessary for us, நாம் வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை வேண்டும். and we have to live according to the word of God. இந்த பரிசுத்தத்தின்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். According to the holiness, we have to protect it, இந்த வார்த்தையின்படி நாம் தேவ சந்நிதியில் ஜெபிக்க வேண்டும். and we have to pray according to the word of God. பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear beloveds of God, நமக்கு என்ன போராட்டம் வந்தாலும் so whatever the troubles and we நாம face, என்ன சொல்லுகிறோம்? so what does we say? நாம் ஒருவருக்கு பார்க்கும்போது, And when we say, அப்பா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, please pray for me, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, please pray for me, எனக்கு வியாதி வந்து விட்டது, I am suffering from the sickness, வைத்தியர்கள் விட்டு விட்டார்கள், and all the doctors has left me, நான் இப்பொழுது மரண படுக்கையில் இருக்கிறேன், so I am there in the dead spot, போராட பலம் இல்ல, so I don't have the strength to struggle, ஜெபிக்க பலம் இல்ல, I don't have strength to pray, துதிக்க பலம் இல்ல. I don't have strength to worship. ஆகவே பிரியமானவர்களே, My dear beloved, பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களில at the period of Old Testament, ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதன் இருந்தார். there was a man who was praying. இந்த தேவ மனிதனை குறித்து About this holy man, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 18ஆம் அதிகாரத்தில் book of 1 Kings chapter 18, இந்த 41வது வசனத்திலிருந்து ஜெபத்தை குறித்ததான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. when we look from the verses 41, it says அந்த something. எலியா என்பவன் This Elijah, நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் and he was suffering like us, அவர் தேவ சந்நிதியில் ஜெபித்த ஒரு விதம் and he was praying in a God like this. இங்க கவனிங்க. Let us listen. அந்த 41வது வசனத்தில் இருந்து பார்க்கும்போது When we read from the verses 41, இந்த எலியாவின் நிமித்தமாக பூமியின் மேல் மழை இல்லை, because of this Elijah, there was no rain in the earth, அது நிமித்தமாக பெருத்த பஞ்சம் உண்டானது. and because of that, there was a famine. மழை இல்ல. There was no rain. இந்த பஞ்சகாலம் வந்தபோது When this famine came, அங்க தேசமெல்லாம் மறண்டு போய்விட்டது. so all the entire place was suffering from the drought. ஜனங்கள் எல்லாம் உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள். So all the people were suffering. அவளுக்கு ஆகாரம் இல்ல, They didn't have food to eat, மிருக ஜீவன்களுக்கு புல் இல்ல. and there was no grasses for the animals. இது நிமித்தமாக அவர்கள் வேதனைக்கு உட்பட்டார்கள். So because of this, they faced a lot of difficulties. இப்பொழுது ஆகாப்புக்கு தேவனுடைய வார்த்தை ஒன்று வெளிப்படுகிறது. And there is a word of God to Ahab. இந்த எலியா சொல்லுகிறார், This Elijah says like this: இந்த மழை வர போகிறது. there is going to be a rain. அங்க 41வது வசனத்தில When we read the 40 verses 41, பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி நீ போம் போஜனமான மண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். and Elijah said to Ahab, go up, eat and drink, for there are the sounds of rushing rain. ஆனால் அந்த நேரத்தில் அங்க ஒரு மழையும் இல்ல,
அந்த இடத்துல மழையினுடைய அறிகுறி இல்லை because there was no rain and there was no symptoms of rains. என்றால் இந்த ஜெபிக்கிற தேவ மனிதனுக்கு ஆவியினால் தன்னுடைய தரிசனத்தில் அதை கேட்டார். But the man who prays, he just felt in his spirit. அது ஆவியிலே கண்டார். And he saw in the spirit. ஆனபடினால் அவன் கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறினார். And he just went to the mount of Carmel. அங்கு தேவ சந்நிதியில் ஜெபிக்க ஆரம்பித்தார். And he started praying in the presence of God. அந்த தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார். He looked his servant and said like this. மழையினுடைய அறிகுறி இருக்கிறதா? And he asked, is there any symptoms of rain? நீ சமுத்திர கரையாய் போய் பார். And you just go to the sea part and just visit. மேகம் ஏதாயிலும் உண்டா? And can you see a cloud? ஒன்றுமில்லை. And he said there is nothing. ஆனால் எலியா ஜெபநிலையை மாற்றவில்லை. But Elijah didn't change his prayer mode. நீ இன்னும் 7 முறை போய் பார்த்து வா. And he said to them, you go and just visit 7 times. இந்த 7 முறையும் தேவ சந்நிதியில் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். And all the 7 times he was sitting and praying in the presence of God. ஆவியில் பெருமழையின் இரைச்சல் கேட்டது. And he heard the sound of rushing rain. ஆவியிலே அந்த பெருமழையை கண்டார். And he saw the rushing rain in the spirit. ஆனால் ஜெபிக்க ஆரம்பித்த பின்னதாக தான் ஒரு கையளவு மேகம் வருகிறது. And when he started praying, he just saw a hand of a small black clouds. ஆகவே பிரியமானவர்களே, So my dear beloved, ஒரு கையளவு மேகம் வரும் வரைக்கும் and he saw a small cloud. இந்த ஜெபத்திற்காக நீங்க காத்திருக்க And வேண்டும். you have to wait like that. ஜெபத்திலே தரித்திருக்க And you வேண்டும். should be very strong in the prayers. அவன் 7 முறை பார்க்கும் வரைக்கும் And as he visited 7 times, அந்த எலியாவின் முகம் தன்னுடைய முழங்காலில் பட குனிந்து and he just bowed his head to the feet, அவன் தேவ சந்நிதியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். and he was praying in the presence of God. உங்களுடைய ஜெபத்திலும் In your prayers, என்னுடைய ஜெபத்திலும் in my prayers, அந்த மேகம் அளவு கையளவு மேகம் வரும் வரைக்கும் and we have to see a small black cloud, நாம் ஜெபத்தில் காத்திருக்க and we வேண்டும். have to be in the presence of God. எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். The prayer of Elijah was ஒரு heard by கையளவு God. மேகம் வருகிறது. And there was a man's hand of cloud, ஜெபத்தை நிறுத்தி விட்டார். and he stopped the prayer. இப்பொழுது ஆகாபை பார்த்து சொல்கிறார், And now he says to Ahab like அந்த this, பெருமழை வருகிறது. and there is the rushing rain. அது உன்னை தடை செய்வதற்கு முன்னதாக Before it stops you, நீ ரதத்தை பூட்டி ஓடிவிடு. you just make a chariot and run off. ஆகவே காரிருள் உண்டாகுது. And there was darkness, மழையினுடைய அறிகுறி உண்டாய்விட்டது. and there was a symptoms of rain. பெருமழை வந்து கொண்டிருக்கிறது. There was a rushing rain, இப்பொழுது அவன் குதிரையிலே ஓடுகிறான். and he's just running with chariot. ராஜாவினுடைய குதிரை அதிவேகமாக ஓடக்கூடியது. And the horses of the king, it runs very fast. எவ்வளவு மேகம் வருகிறதோ, And how much the clouds comes, எவ்வளவு மேகத்தினுடைய மழை ஒழுகிறதோ, so how much the rain comes from அது வரைக்கும் வேகமாக குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறது. so it runs very fast, the horses. நன்றாக கவனித்து பாருங்க. So let us listen here. இப்பொழுது எலியா மெதுவாக இறங்கி வருகிறார். So Elijah is coming slowly down, குதிரை ஓடிக்கொண்டே இருக்கிறது. and chariots are running very fast. இப்பொழுது கீழே வந்த உடனே And when come down, இந்த 4 காலில் ஓடக்கூடிய குதிரையினுடைய ஓட்டத்தை காட்டிலும் more than the running of the horses which runs by the 4 legs, எலியாவினுடைய வேகம் கூடுகிறது. the fast of Elijah increases. இங்கு பிரியமானவர்களே, So my dear beloved, ஒரு வசனத்தை சிந்தித்து பாருங்க. let us see a words here. அந்த 46வது வசனம், The verses 46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். And the hand of the Lord was on Elijah, and he gathered up his garment and ran before the Ahab to the entrance of Jezreel. ஆகவே பிரியமானவர்களே, So my dear beloved, அவன் ஓடுவதற்கு பலம் இருந்தது. and he has the strength to run. ராஜாவினுடைய குதிரை வேகமாக ஓடக்கூடியது. And the horses of the king runs very fast. அவன் 4 கால்களிலே ஓடுகிறார். It runs by 4 legs. ரதம் ஓட்டி வேகமாய் ஓடுகிறது. And he makes a chariot and it runs very fast. ஆனால் எலியா என்பவனோ But Elijah, அந்த மனித பலத்தில and he ran with the power of man, தன்னுடைய 2 காலினால using his 2 legs, தேவனுடைய கரம் அவர் மேல் இருந்தபடியினால் because the hand of the Lord was with அவர் him. ஒரு புதிய பலத்தோடு And he கூடினார். gave a new strength, and he was running. காரணம் என்னவென்றால் What is the reason? தேவன் அவன் மேலே அவருடைய கரம் இருந்தது. Because the hand of the God was upon Elijah. எனக்கு பிரியமானவர்களே, So my dear beloved, நீங்க சோர்ந்து போக வேண்டாம். don't be tired of it. நீங்கள் விசுவாசத்தில் பலப்படுங்க. Be strong in the faith. இப்பொழுது பாலும் தேனுமாக கலந்து And you have to mix the milk and honey. அனுதினமும் நாம் புசிக்கும் போது And when we eat that daily, அந்த பலத்தில through that strength, நம்மை எதிர்த்து வரக்கூடிய பிசாசுனுடைய போராயுதங்களை முறியடித்து so we can destroy all the weapons which is against us by the Satan. சிந்தை தெளிந்தவர்களாக, And making our mind wise, புத்தி தெளிந்தவர்களாக, making our knowledge clear. இந்த பிசாசுனுடைய கெர்ச்சிப்புக்கு நாம் பயப்படாமல், We should not be afraid of the roaring of the அவனுக்கு devil. நாம் இரையாகாமல், And we should not be a food for him. அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் போய் And சேருவோம். we have to enter to the
and enter to the city of the place where honey and milk runs. பிரியமானவர்களே, So my dear beloveds, இந்த வேதத்தை தியானியுங்கள். please meditate this word of God. இந்த வேதத்தை நன்றாக சிந்தியுங்கள். Please have these thoughts once again. இந்த பாலும் தேனும் உங்களை பலப்படுத்தும். Let the milk and honey strengthen you. உங்கள் கண்களை தெளிவிக்கும். Let it make your eyes pure. இடர்ச்சி தளர்ச்சியாமல் நம்முடைய பயணத்தை தொடரலாம். And without any difficulties and struggle, let us start our journey. உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்திற்கு இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று And it will be very useful for all your spiritual. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க And போகிறோம். we pray to you according to. நீங்கள் எங்களோடு கூட ஜெபியுங்கள். So let us pray now. கர்த்தர் உங்களை May ஆசீர்வதிப்பார். God bless you. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Father, நீர் இந்த நாளிலே, today you, இந்த நேரத்திலே, in this time, இந்த வசனத்தை கேட்ட மக்களுக்கு, the person who are hearing these words of God, இந்த சத்தத்தை கேட்ட the ஜனங்களுக்கு, person who are hearing the sound of it, இந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தை எதிர்த்து நிற்க திராணி தாரும். help us to stand against the roaring lion. அதனுடைய பலத்தை தாரும். Give them nice strength. எலியாவை போல் ஒரு ஜெப வல்லமை தாரும். And give them a good power, prayer power like Elijah. இந்த பாலும் தேனும் கலந்ததான ஔஷதத்தை And they have to have the medicine of the milk and honey. ஒவ்வொரு நாளும் அதை பெற்று And they should have it daily. அதை பருகி And they have to eat it every day. இந்த சத்ருவாகிய சாத்தானுடைய வல்லமைகளை And they have to win all the power of Satan. இந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தின் வாயை கிழிக்க And they have to tear all the mouth of this roaring lion. அதை மேற்கொள்ள And to overcome that, உதவி செய்யும். help them. இயேசுவின் We நாமத்தில் pray in பிதாவே, the name of Jesus Christ. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. நீங்க சோர்ந்து போக வேண்டாம். Don't be weird of anything. ஜெபத்தில் உறுதியாய் நில்லுங்க. Be strong in the prayers. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். And the Lord will guide you. Amen. Amen.